ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பண்றத பார்த்துட்டு விஜயாவும் ரோகிணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸ்ருதி பண்றத பார்த்துட்டு முத்துக்கு பயங்கரமா கோபம் வருது. முத்து பயங்கர கோபமா அண்ணாமலைய பாக்குறாரு. அண்ணாமலை எனக்காக கொஞ்சம் பொறுத்து போ அப்படிங்கிற மாதிரி கண் ஜாடையிலேயே சைகை பண்றாரு. அத பார்த்துட்டு முத்துவும் அமைதியா இருக்காரு. ஸ்ருதிக்கு தீக்குச்சிய கூட எப்படி பத்த வைக்கணும் விளக்கேத்தணும் அப்படின்னு தெரியல இல்லையா? அத பார்த்துட்டு ரோகிணி அங்க இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தை இன்னைக்கு கன்ஃபார்மா உன்னை திட்டதான் போறாங்க, நல்ல அனுபவி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உடனே விஜயா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் மருமக மேல எந்த தப்பும் கிடையாது, தீக்குச்சி தான் நமத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இப்படி ஸ்ருதிக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க விஜயம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா தனியா மீனாவை கூப்பிட்டு விஜய சொல்றாங்க, புதுசா வந்த மருமக கிட்ட பார்த்து பேசு, நீ யாட்டுக்கு வளவள தொலைன்னு பேசிட்டு இருக்காத, அவனாட்டுக்கு கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட போறா அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுறாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே விஜயாக்கு தூரத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அது யாருன்னா ஸ்ருதி தான். என் கூட இனிமே சண்டை போட்டீங்க, நான் இன்னும் உங்க வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆத்தாடி வந்த முத நாளே வீட்டை விட்டு வெளியில போயிருவா போலதே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, துள்ளி குதிச்சுட்டு போறாங்க விஜய்.